உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது, நாம் தான் நமது பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு நகைச்சுவையான சிறுகதை இது. இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு திடீரென ஒரு நாள் கண்ணில் வலி ஏற்பட்டது. மிகப்பெரிய மருத்துவர்களையெல்லாம் அழைத்து வந்து பார்த்தார். எத்தனை மருத்துவர்கள் வந்து எவ்வளவோ மருந்து கொடுத்தும் கண்வலி குணமாகவில்லை. பல நாட்களாக கண்வலியால் அவதிப்பட்டார் கோடீஸ்வரர். அப்பொழுது அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவர் நாள்பட்ட வியாதிகளையெல்லாம் குணமாக்குவதாக தகவல் வந்தது. அந்த துறவியை போய் பார்த்தார் கோடீஸ்வரர். அவரது பிரச்சனையை கேட்ட அந்த துறவி அவரை கூர்ந்து கவனித்தார். நீ இனிமேல் பச்சை நிறத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து வந்தால் உனது கண்வலி சரியாகிவிடும் என்றார். கோடீஸ்வரர் முதலில் தனது வீட்டை பச்சை நிற பெயிண்ட் அடித்து மாற்றினார். அடுத்து தனது வீட்டில் உள்ள படுக்கை, கட்டில், பீரோ என அனைத்தையும் பச்சை நிறமாக மாற்றினார். தன் கண்படும் இடமெல்லாம் பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் என தனது வேலையாட்களுக்கு உத்தரவிட்டார். வேலையாட்களும் பல லட்சங்கள் செலவு செய்து எல்லாவற்றையும் பச்சை நிறத்திற்கு மாற்றினார்கள். இவ்வளவு ஏன், வேலைக்கு வரும் வேலையாட்கள் அனைவரும் பச்சை நிற உடையில்தான் வரவேண்டும் என்று உத்தரவிட்டார். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. பிறகு ஒரு நாள் அந்த துறவி கோடீஸ்வரர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வந்தார். வீட்டிற்கு வெளியே அவரை வழிமறித்தான் வேலைக்காரன். பச்சை நிற சாயத்தை அவர் மீது ஊற்றினான். இப்பொழுது உள்ளே செல்லுங்கள் என்றான். துறவிக்கு எல்லாம் புரிந்தது. சிரித்தபடியே வீட்டினுள் சென்றார். உள்ளே வந்திருக்கும் துறவியை பச்சை நிற உடையில் வந்து வரவேற்றார் கோடீஸ்வரர். நீங்கள் சொன்னபடி பச்சை நிறத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். இதுவரை பல லட்சம் ரூபாய் செலவாகி விட்டது. எனது கண்வலியும் குறைந்து விட்டது என்றார் பெருமிதத்துடன். இப்பொழுது நீ மேலே அண்ணாந்து ஆகாயத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்வாய்? நீ அடுத்த ஊருக்கு பிரயாணம் செய்ய வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே இருக்கும் மனிதர்களையெல்லாம் எப்படி கையாள்வாய்? அங்கு நீ பார்க்கும் பொருட்களையெல்லாம் எப்படி பச்சை நிறத்தில் மாற்றுவாய்? நீ சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் உன்னை காண ஒரு சில நபர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை நீ எப்படி பச்சை நிறத்தில் மாற்றுவாய் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் அந்த துறவி. எதற்கும் பதில் கூற முடியாமல் விழித்தார் அந்த கோடீஸ்வரர். அந்த துறவியோ, அடமடையனே, நீ பச்சை நிறத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றால் பச்சை நிறத்தில் ஒரு கண்ணாடியை வாங்கி அணிந்திருந்தாலே போதுமே. 200 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயத்தை இத்தனை லட்சங்கள் செலவாக்கி வீண் செய்து விட்டாயே. உலகை மாற்ற முடியாது, ஆனால் உனது பார்வையை மாற்றிக்கொள்ள முடியும் என்றார் அந்த துறவி சிரித்தபடியே. அட, இந்த யோசனை நமக்கு வரவில்லையே என்று தலையில் 2 கைகளையும் வைத்து எதுவும் பேசாமல் தரையில் அமர்ந்தார் அந்த கோடீஸ்வரர். உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது, நாம் தான் நமது பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சரியான உதாரணம் இந்த சிறுகதை.